Hi students, so today we are going to see about the parturitions. Parturitions is nothing but it is an expulsion of pregnancy and giving birth to the baby. ஸோ இந்த பார்ட்டியூரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபைனலாக ப்ரெக்னென்சியோட கம்ப்ளீஷன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பார்ட்டியூரேஷன்ஸ் சொல்லுவோம். அண்ட் த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் that expels the infant from the uterus is collectively called as labor. ஸோ ஃபைனலாக அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு அந்த லேபர் பெயின் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அதாவது பிறப்புக்கு உண்டான அந்த வலி வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா லேபர்னு சொல்கிறாங்க. Throughout the pregnancy, the uterus undergoes periodic episodes of weak and a strong contraction. This contraction is called as Braxton-Hicks contractions. So this Braxton-Hicks contractions leads to false labor. So ஒவ்வொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு யூட்டஸ் அண்டர்க்ரோ பீரியாடிக் எபிசோட்ஸ், அந்த ஃபைனல் பீரியாடிக் எபிசோட்ஸ் வந்து வர டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயின், அந்த கன்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த யூட்ரஸோட கன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயின் வரும். அந்த பெயின், அந்த கன்ட்ராக்ஷன் அப்போ வரக்கூடிய அந்த பெயினுக்கு வந்து பேர், அந்த கன்ட்ராக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா பிராக்ஸ்டர்-ஹிக் கன்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் லேபர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபால்ஸாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் ஆஸ் தி ப்ரெக்னன்சி ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் இன் தி ஈஸ்ட்ரோஜன் கன்ட்ராக்ஷன்ஸ் ப்ரமோட் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற அந்த கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து எதை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா இந்த யூட்ரைன் கன்ட்ராக்ஷனை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரமோட் பண்ணுது. திஸ் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் ஃபெசிலிட்டேட்ஸ் மோல்டிங் ஆஃப் தி ஃபீட்டர்ஸ் அண்ட் டவுன்வர்ட் மூமெண்ட் ஆஃப் தி ஃபீட்டர்ஸ். மெயினாக இந்த யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்னால தான் அந்த குழந்தை என்ன ஆகுது அப்படின்னா மேலாக இருக்கக்கூடிய குழந்தை டவுன்வர்ட், அதனோட ஹெட் ரீஜன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா மோல்டிங், கீழாக அந்த பர்டிகுலர் அந்த வெஜைனல் ட்ராக்டுக்கிட்ட அந்த தலை என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக அது பொசிஷனுக்கு வந்து வரும். ஏன் அப்படின்னா அந்த யூட்ரைனோட கன்ட்ராக்ஷன், இந்த இடத்துல யூட்ரைனோட கன்ட்ராக்ஷன் இருக்கும் போது இந்த ஃபீட்டஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெஜைனல் ட்ராக்ட் வழியாக வெளியே வரத்துக்கு அது வழிவகுக்குது. அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா the descent of the fetus causes dilation of cervix of the uterus and vaginal canal, resulting in the neurohumoral reflux that is called as fetal ejection reflux or Ferguson reflux. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீட்டஸோடைய அந்த யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ் மூலமா அந்த டிலேஷன்ஸ், வாட் இஸ் அண்ட் டிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது விரிவடைகிறது. இந்த அதாவது இந்த வெஜைனல் கேனல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா விரிவடையுது. தட் இஸ் கால்ட் அஸ் டிலேஷன் ஆஃப் தி சர்விக்ஸ் ஆஃப் தி யூட்ரஸ், தட் இஸ் வெஜைனல் கேனல் ரிசல்ட்டிங் இன் a neurohumoral reflux. This neurohumoral reflux called fetal ejection reflux or Ferguson reflux. So next, for this initiates the secretions of oxytocin. இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிட்டோனின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணுது. முதல்ல அதுதான் தொடங்க வச்சு from the neurohypophysis, which in turn bring about the powerful contraction of the uterine muscles, lead to the expulsion of the baby through the birth canal. ஸோ இந்த ஆக்சிட்டோனின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து நியூரோஹைபோஃபைசிஸ் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா ப்ரமோட் பண்ணி பவர்ஃபுல் கன்ட்ராக்ஷனை உருவாக்குது. அப்போ இந்த யூட்ரஸ் அப்படிங்கிற அந்த பவர்ஃபுல் கன்ட்ராக்ஷனை உருவாக்குறதுனால இங்கே இருக்க பேபி என்ன ஆகுது அப்படின்னா வெளியே எக்ஸ்பல்ட் ஆகுது. எது வழியா அப்படின்னா த்ரூ தி பர்த் கேனல். ஸோ இதுதான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பர்த் கேனல் சொல்கிறாங்க. அப்போ இந்த பேபி அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பர்த் கேனல் வழியாக எக்ஸ்பல்ஷன் ஆகிறதுக்கு வந்து திஸ் ஆக்சிட்டோனின்ஸ் வில் பி ஹெல்ப்டு. So this sequence of event is called as the parturitions or childbirth. ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சைல்டு பர்த்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸின். வாட் இஸ் அண்ட் ரிலாக்ஸின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் ஹார்மோன் செக்ரேட்டட் பை தி பிளாசண்டா ஃபவுண்ட் இன் தி கார்பஸ் லூட்டியம். மோஸ்ட்லி இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது எதில் செக்ரேட் ஆகுது அப்படின்னா பிளாசண்டால செக்ரேட் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அன் எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் இன் திஸ் கார்பஸ் லூட்டியம்.
Next for it promotes the parturitions by releasing the pelvic joints. So அந்த parturitions அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா child birth. அப்போ குழந்தை பிறக்கும் போது இந்த pelvic joints அப்படிங்கிறது என்ன ஆகுது இந்த இடத்துல அப்படின்னா விரிவடையுது by dilation of the cervix with continued அதாவது பவர்ஃபுல் கன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இப்போது ஒன்று நீங்கள் சொல்லலாம், இப்போ இந்த இடத்துல அந்த பவர்ஃபுல் கன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த பேபியோட ஹெட் ரீஜன்ஸ் அப்படிங்கிறது இந்த பர்த் கேனல் வழியாக வெளியே வரும். அப்போ அந்த இடத்துல பவர்ஃபுல் கன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஸ்லோ ஆகும் போது அப்படியே என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஹெட் ரீஜன்ஸ் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கோ அவங்க அம்மாவுக்கோ எல்லாத்துக்குமே அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ இந்த பெல்விக் ஜாயின்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா டிலேஷன் ஆஃப் சர்விக்ஸ். ஸோ அந்த இடத்துல அதை விரிவுபடுத்துது, அந்த சர்விக்ஸை விரிவுபடுத்தி வித் கண்டினியூட் பவர்ஃபுல் கன்ட்ராக்ஷன்ஸ். The amnion ruptures. So what is an amnion? It is a protective layer of the baby. So this amnion ruptures and the amniotic fluid flows out through the vagina. ஸோ இந்த வெஜைனா வழியாக அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆம்னியான் அப்படிங்கிற அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து ரப்சர் ஆகுது, வெடித்து அந்த ஃப்ளூயிட் வந்து என்னாகும் அப்படின்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும். வெளியே வர ஆரம்பித்தோடனே என்னாகும் அப்படின்னா அந்த வளவளப்பு தன்மையில் தட் இஸ் அன் லூப்ரிகேட்டிங் சப்ஸ்டன்ஸ். திஸ் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஹேவிங் அ லூப்ரிகேட்டிங் சப்ஸ்டன்ஸ் அண்ட் த பிளாசென்டா அலாங் வித் நெக்ஸ்ட் ஃபார் தி ஃபாலோட் பை தி ஃபீட்டஸ். இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வெளியே வர வர அதை ஃபாலோ பண்ணி என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த பேபியும் வந்துட்டு வெளியே வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தி பிளாசென்டா அலாங் வித் தி ரிமைன்ஸ் ஆஃப் தி அம்பிளிக்கல் கார்ட். இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த அம்பிளிக்கல் கார்ட் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கார்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இஸ் எக்ஸ்பெல்டு அவுட் ஆஃப்டர் டெலிவரி. ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெலிவரிக்கு அப்புறம் இந்த அம்பிளிக்கல் கார்டு என்ன ஆகுது அப்படின்னா வெளியே வருது. ஸோ அப்போ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் தி parturitions and the uses of relaxin hormone. And one point, this oxytocin having a neurohypophysis. What are the neurohypophysis? Adenohypophysis are secreted by the growth hormone, follicle stimulating hormone, luteinizing hormone. These are the hormones are secreted in the adenohypophysis, but here this neurohypophysis secreted by oxytocin and vasopressin. Okay, thank you students. Yeah.